ரைட். நேற்று 6th பார்த்தோமா காந்தவியல், இன்னைக்கு 8th. காந்தம்னா என்னது? இரும்பு சார்ந்த பொருளில் அது ஒரு கேரக்டர். சரியா? காந்த விசைன்னா என்னது? விசைன்னா தெரியும். காந்த விசை எதனால் உருவாக்கப்படுது? தொடு விசையா தொடா விசையா? கான்டாக்ட் ஃபோர்ஸா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா? கான்டாக்டா? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் காந்தம். அந்த காந்த புலத்தை உருவாக்குறவர் யார்? எலக்ட்ரான். எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? ஆட்டம்னுடைய ஆர்பிட்டால். ஓகேவா? நார்மலாக ஆட்டம் அணு அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். கவனிங்க, பேசாதீங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. பார்த்தீங்களா நேற்று கிளாஸை? சரி. இயற்கை காந்தம் இயற்கையிலே கிடைக்கிறது. நேற்றே பார்த்தாச்சு எல்லாமே. கிமு பொதுவாண்டுக்கு முன்னு 200 அப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க அவனுங்க? சீனர்கள் காந்தத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்பப்படுகிறது. அப்போது திசை காட்டி 1200 பயன்படுத்தியிருக்காங்க. கிபினா பொது ஆண்டு. இதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஆசியா மைனர் பகுதி. ஆசியா மைனர்னு ஒன்றும் கிடையாது. துருக்கி சொன்னல, அங்கே கிரேக்க நாடுன்னு சொல்லியிருப்பான். துருக்கியும் கிரேக்க நாட்டோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும். அதனால் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஜாகிரஃபி முடித்தவங்களாம் கிரேக்கம் எங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி முடித்தவங்க. சீனர்கள் காந்தத்தை என்ன பண்ணுறான்? வழிகாட்டி. கடல் பயணத்தப்போ வழிகாட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அவன் ரெக்கார்டு வச்சுருக்கான். அதனால் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ரெக்கார்டு எதுவும் இல்லை. எல்லாம் அந்த ஒரு குரூப் வந்து அழிச்சு விட்டானுங்க. ரிட்டன் டாக்குமெண்ட்டே எதுவும் இல்லாமல். கடல் பயணத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஃப்ரிட்ஜெலாம் இருக்குல்ல, ரெஃப்ரிஜிரேட்டர், கணினி, கம்ப்யூட்டர்ஸ், மகிழுந்து இயந்திரங்கள்லாம் பயன்படுதாமா. அந்த ஏசிலாம் இருக்குல்ல, ஏசி, அதுக்குள்ளே இது இருக்கணும். அது மின் உயர்த்திகள். மின் உயர்த்திகள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். எலிவேட்டர்ஸ், சரி, லிஃப்ட் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் ஆகாம. இங்கெல்லாம் காந்தம் இருக்குது. இயற்கை காந்தம். இயற்கையில் மண்ணில் நமக்கு கிடைக்கணும் இயற்கை காந்தம். நிலையான காந்தம் பரமரண்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது. அதை நம்ம மாற்றுறது கஷ்டம். திறனை இழப்பதில்லை. வலிமையான காந்தக்கல் எது? மேக்னடைட். இது இரும்போட தாது. ஓர், அயன் ஓர், ஹை குவாலிட்டி அயன் ஓர் அப்படின்னு பார்த்துக்கணும். ஹை குவாலிட்டி அயன் ஓர் எங்கே அதிகமாக கிடைக்கிது? இந்தியாவில் கோவா, கர்நாடகா. மேக்னடைட் இது. ஹெமடைட் அதிகமாக அங்கே சோட்டானாபூர் பீடபூமி. அது போக இரும்பு சல்ஃபைடு, பைரோடைட், இரும்பு சல்ஃபைடு, ஃபெரைட், கூலும்பைட், இதெல்லாம் இயற்கை காந்தங்கள். மேக்னடைட்டு, ஓகேவா, பைரோடைட்டு, ஃபெரைட்டு, கூலும்பைட், இதெல்லாம் வந்து என்னது? இயற்கை காந்தங்கள். இதில் வலிமையானது எது? மேக்னடைட். மேக்னடைட்லேருந்து என்ன எடுக்கிறாங்க? இரும்பு எடுக்கிறாங்க. இரும்பு சார்ந்த கனிமங்கள் தான் என்னவாக இருக்கும்? மேக்னட்டாக இருக்கும். ரைட். செயற்கை காந்தம் நம்ம உருவாக்குறது. ஒன்று இயற்கை காந்தத்திட்ட கொண்டு போய் ஒரு இரும்பு வச்சோம்னாக்கா அது செயற்கை காந்தமாக உருவாகும். அது டெம்பரவரியாக தான் இருக்கும். அல்லது இந்த ஃபேனு, மின் மோட்டார்லாம் ஓடுதில்ல, அங்கே அது வழியாக எலக்ட்ரான் பாயும் பொழுது என்ன ஆகும்? அந்த காந்த சக்தி பெறும். அதனால தான் ஓடுது. பார்ப்போம். மனிதனால் உருவாக்கப்பட்ட காந்தம் நம்ம பயன்படுத்துறதெல்லாம் பெரும்பாலும் மனிதனால் உருவாக்கப்பட்டது. வலிமை கம்மி.
3 வகையான இரும்புத்தாது. ஹெமடைட்டு, மேக்னட்டை தான் ஹை குவாலிட்டி ஆர்டரில் கேட்பானுங்க. ஹை குவாலிட்டி இரும்புத்தாது. இரும்புத்தாதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு கலவை. அந்த மண் எடுத்துகிட்டு போய் பிரிச்சிங்க அப்படின்னா, இப்போ மேக்னடைட்னா 72.4% இரும்பு கிடைக்கும். மற்றதெல்லாம் கழிவு, அதை தூக்கி போட்டுருணும். அந்த மாதிரி ஹெமடைட்டு 69%, சிடரைட்டு 48.2, 50% தான் கிடைக்கும். மேக்னடைட் அதோட ஃபார்முலா கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்க, கேட்க மாட்டான், பார்த்துக்கோங்க. இது அங்கே மேலே பேசியாச்சு. சட்டகாந்தம் இந்த கதையெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. கேட்பாங்க செயற்கை காந்தம் தயாரிக்கிறாங்களா, நம்ம லைஃபுக்கு தேவையானதெல்லாம் காந்தம் யூஸ் பண்ணாதே பொருளே இல்லை. எல்லாத்துலேயும் எல்லோருக்கும் காந்தம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். செல்ஃபோனில், ஸ்பீக்கரில், பேக்கில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மூடுறது, செல்ஃபோன் அந்த கவரு, கதவு. அப்போ இவ்வளோ காந்தம் இயற்கையில் கிடைக்குதானே? கிடைக்காது. செயற்கை காந்தம் தான். அந்த ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் உருவாக்குறாங்க இல்லையா, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இரும்பு, நிக்கலு, கோபால்ட்டு, எக்கு. சட்டையில் பட்டனில் கூட வச்சுக்குவாங்க இப்போலாம். அது அப்புறம் அந்த கொசு வலையெல்லாம் இருக்குல்ல, டபக்குன்னு போய் ஒட்டுதில்ல, காந்தம் அதெல்லாமே செயற்கை காந்தம். இரும்பு, நிக்கலு, கோபால்ட்டு இது 3 வந்துட்டு தனிமம். எக்கு வந்து என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இரும்பு கூட எதை சேர்த்துவாங்க? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உருவாகிறது இரும்பு கூட எதை சேர்த்துவாங்க? மேங்கனீஸ். வெரி குட் கார்த்தி. அதேமாரி இதெல்லாம் வந்துட்டு தனிமங்கள். அதுபோக எக்கு வந்து கலவை தான், மிக்சர். நியோடினம், சமாரியம் அப்படிங்கிறது கலவை. இது 3 கலவைகள். அதெல்லாம் தனிமங்கள், எலிமெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் அது புரியும். புரியாதவங்க போய் பாருங்கள், கேட்பாங்க. செயற்கை காந்தங்களை உருவாக்க பயன்படக்கூடிய மூலப்பொருள் எவை? இயற்கை காந்தம் நேச்சுரல் மேக்னெட்ஸு, இது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். நேச்சுரல் மேக்னெட்ஸ் எங்கே கிடைக்கும்? பூமியில் கிடைக்கும், இயற்கையில் கிடைக்கும். ஒழுங்கற்ற வடிவம். செயற்கை காந்தங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படுவை. வெவ்வேறு வடிவம் பரிணாமங்களாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிறோம். வலிமையானது இருக்கிறதுலே இதோட நிலையானது. இது வலிமை, அதோட கம்பேர் பண்ண வலிமை கம்மி, நிலையற்றது. வலிமை நிலையானது அப்படி வச்சுக்கோங்க. அதை மாற்றுவது கஷ்டம். எவ்வளோ பவரோடு இருக்கோ அதே பவர் தான். இது நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ பவர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம்? மேக்னெட்டை உருவாக்கிட்டோம். ரொம்ப நாளைக்கு இழக்காது, இது இழந்துடும். பயன்பாடு கம்மி, இதுக்கு பயன்பாடு அது. அன்றாட வாழ்வு எல்லாத்துலேயும் இதான் பயன்படுது. கில்பர்ட், வில்லியம் கில்பர்ட். மேக்னட்டிசம், காந்தவியல். மேக்னட்டிசம் அது அப்படி ஒரு துறை உருவாகிறதுக்கு அவர் முக்கியமானவர். ஃபிசிக்ஸ்லேயே அது ஒன்று, காந்தவியல். அதில் ஒரு காந்தத்தை பற்றி மட்டுமே படிக்கிறது. அதுக்காக ஒரு துறை உருவாக்குறாங்க, கண்டுபிடிக்கிறது. இவர் தான் சொல்கிறார் ஃபஸ்ட்டு பூமிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், காந்தப்புலம் இருக்கா, அதை சொன்னவர் அவர் தான், வில்லியம் கில்பர்ட். யார் கேட்பாங்க பூமிக்கு காந்தப்புலம் இருக்குன்னு முதல் கூறியவர் யார்? எந்த நாடு? வருஷம் 16ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான். தி மேக்னடைட் அப்படின்ற நூலின் ஆசிரியர். அவ்வளோதான். காந்தத்துக்கான தன்மை என்னது? ஆப்போசிட் கேரக்டர்னால் அட்ராக்ட் பண்ணும், சேம் கேரக்டர்னால் என்ன பண்ணும்? விலகி போகும். திசை காட்டும் பண்பு. அவ்வளோதான். முன்னாடி பேசின கதை திரும்பலாம் தேவையில்லை. அதுமாரி ஒரு காந்தத்தை உடச்சிங்கன்னா சரியா, ஒவ்வொரு காந்தமும் நார்த்து சவுத்தோடு கிடைக்கும், போலாரிட்டியோடு கிடைக்கும். இது ஒரே ராடு, ஒரே காந்தம். உடச்சோம்னா என்ன ஆகுது? இதில் ஒரு சவுத் நாருது, இதில் ஒரு சவுத் நார். இழக்கும்
சக்தி கம்மியாக இருக்கும், ஆனால் ஈர்ப்பு தன்மை இருக்கும். வந்துடும். ஆமாம் ஆமாம். ஒன்று மட்டும் இருந்தாக்கா அது காந்தம் கிடையாது, அது அயனியாக மாறிடும். சரியா? கெமிஸ்ட்ரியோட பாருங்கள். விளக்கும் பண்பு பேசின கதை, அதனால் நான் சொல்லலை எக்ஸ்ட்ராலாம். காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை வச்சு சொல்கிறாங்க. ஒரு காந்தத்தை வச்சு வைக்கிறோம். இங்கேருந்து நார்த்துலேருந்துன்னா அது ஒரு விசை அப்படி போகும், சவுத்துக்கு போகும். ஏதாவது படம் வரைஞ்சி பார்த்துருப்போமே ஸ்கூல்லலாம், ஒரு 2-3 படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும் எடுத்து சயின்ஸ்லாம் பாஸ் ஆகும் நிறைய பேர், என்னை மாதிரி ஆகலாம். அப்போ ஆமாவா? ஆமாம், இப்படி வரைவோம். இதான் காந்தப்புலம். எங்கேருந்து எங்கே ஒரு நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி. அதை சுற்றிலும் வைக்க இரும்பு தூள் இது, இந்த இரும்பு தூள் தான் எதை குறிக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்த விசை நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி இருக்குது. இங்கே தான் புரோட்டான் அதிகம், இங்கே இருந்தால் ஈர்ப்பு விசை இங்கே போகும். ஆட்டம் புரிஞ்சுக்கங்க. எலக்ட்ரானியா அணுவை சுற்றி வருது, எலக்ட்ரானியா அணுவை சுற்றி வருது. புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜி சென்டரில் இருக்குது, அதனால தான் சுற்றி வருது. இல்லைன்னா என்ன, எலக்ட்ரான் அது பாட்டில் நேராக போயிட்டே இருக்கும், அது பாட்டில் எங்கேயோ. எந்த விதி? நியூட்டனுடைய முதல் விதி. நியூட்டனுடைய முதல் விதி இங்கே சார், இங்கேயும் இருக்கா சார் அந்த இதில்? ஆமாம், இங்கேயும் இருக்குது. பூமி சூரியனை சுற்றி வர்றது நியூட்டனுடைய முதல் விதி தான். நிறைய விஷயம் பார்த்துருப்போம். பஸ்ஸில் போகும்போது சாகிறது, சரியா? ஒரு காந்தத்தை சுற்றி காந்த புலம், காந்த விசை உணரப்படுதில்லை, அதுக்கு பேர் தான் அது காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கான அலகு, ஒரு காந்தத்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான அலகு என்னது? டெஸ்லா அல்லது காஸ். டெஸ்லா தான் பெரிய யூனிட்டு. 10,000 காஸ் சேர்ந்தது ஒரு டெஸ்லா. கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. காந்த புலத்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய அளக்கிறதுக்கு, மேக்னெட்டிக் ஒரு காந்தத்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அளக்கிறதுக்கான அலகு எது அப்படிம்பாங்க? டெஸ்லா அல்லது காஸ். டெஸ்லானா இந்த டெஸ்லா இல்லை, யார் டெஸ்லா கம்பெனிவோம்? டெஸ்லா எலான் மஸ்க். அது மட்டும் இல்லை, நிறையா பெரிய ஜாம்பவானாமா அவர். எலான் மஸ்க்கு கிடையாது, அவன் சும்மா முதலாளி. வாங்கம்மா. என்ன சொல்ல வந்தா? ரைட். டெஸ்லா நிறையா அந்த இவர் இருக்கார்ல, யார் பல்பெலாம் கண்டுபிடிச்சவர், அதெல்லாம் நிறைய இவர் டெஸ்லா தான் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சரியாக கொண்டு வர முடியல. இவர் எல்லாம் அதுக்கான அந்த கண்டுபிடிப்புக்கான உரிமையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டாங்க. யார் பல்பு எடிசன், அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் இவர் பேட்டன் ரைட் வாங்கிட்டார் அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரில. அப்படிதான் நிறையா நடக்கும். காந்த புலத்தினை நம்மளே பார்க்குறதுல நடப்பு காலத்துலேயே தமிழ்நாடு வளர்ச்சியில் முக்கியமாக பங்காற்றினோம்னா வெளியிலே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அவங்க தானே ஒன்றும் இல்லாத E=mc² அப்படின்னு சொன்னார். E=mc². ஒரு பொருளை உடைச்சோம்னா கேட்குறாங்களா? அதான் நடத்தி முடிச்சுட்டு இப்போ வந்து திரும்ப கேட்டிங்கன்னா E=mc². எனர்ஜி, ஒரு பொருளை உடச்சிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி கிடைக்குன்னு சொல்லியிருப்பார் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தான் அது. ஐன்ஸ்டைன் தானே அது? ஆமாம், போன நூற்றாண்டுடைய அது ஒரு முக்கியமானதுன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். காந்த புலம் வரைகிறது இப்படி தான் வரைஞ்சிருப்பாங்க. காந்த புலங்கள் இதுலையே இங்கேருந்து கிளம்பி அப்படியே அது குழந்தைங்களுக்காக சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. நார்த்து, சரியா? அப்போ நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலாக இது நார்த்து, இது சவுத்து அப்படின்னாக்கா அதில் எழுதியிருக்கிறது எப்படி இருக்கும்? இதை சவுத்துன்னு எழுதிடுவாங்க, இதை நார்த்துன்னு எழுதிடுவாங்க. ஏன்னா பூமியோட காந்த புலத்துக்கு என்ன பண்ணும்? இது மேலே அந்த பக்கம் திரும்பிக்கும், நார்த்தை நோக்கி போயிடும். நார்த்து திசை.
காந்த பொருள் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். எதெல்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படுதோ அதெல்லாம் வந்து என்னது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இது கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்கும். டயா காந்த பொருள், பேரா காந்த பொருள், ஃபெர்ரோ காந்த பொருள் இது வேண்டாம். விருப்பம் இருக்கிறவங்க படிச்சுட்டு வந்து கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? ரைட். வேணா இதில் ஃபேக்ட் வேணால் மனப்பம் பண்ணிக்கலாமா? வேண்டாம். ரைட். இது வேணால் பார்த்துக்குவோம். பிஸ்மத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் வேணாம். பிஸ்மத்து, காப்பர், தாமிரம், மெர்க்குரி, பாதரசம், கோல்டு. கோல்டோட சிம்பிள் என்னம்மா? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க ஏ. வெரி குட். விடிய விடிய கதை கேட்டு ஏஜி கிடையாது. அப்புறம் அதை விட்டோம்னா அதுதான் இருக்கும். சில்வருக்கு தான் ஏஜி. பண்ணலையா? சரி. சில்வருக்கு தான் ஏஜி சொல்லியே நடத்தியிருப்பேன். ஜி கோல்டுன்னு அதை பிடிச்சிருவீங்க. ஏயு தான் அது கோல்டு, ஏஜி வந்துட்டு சில்வர். ஓகேவா? ரைட். மறக்கவே கூடாது. டயா இதெல்லாம். அப்புறம் நீர், H2O மாலிகுல், ஆல்கஹால், காற்று, ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து டயா. இதெல்லாம் வந்து என்னது? டயா. பிஸ்மத்து, தாமிரம், பாதரசம், தங்கம் இதெல்லாம் வந்து என்னது? டயா மெட்டீரியல். கான்செப்ட் தேவையில்லை. அடுத்து வந்து பாரா காந்த பொருட்கள். அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன் தேவைப்படுறவங்க உள்ளே போய் படிச்சுக்கோங்க. மேங்கனீஸ் ஃபேக்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க. நிக்கல், இரும்பினுடைய கரைசல்கள், உப்பு கரைசல்கள், சொல்யூஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாரா காந்த பொருட்கள். ஃபெர்ரோ அடுத்தது இரும்பு. பாருங்கள், இரும்பு இங்கேயும் வந்திருக்கு சார். இரும்போட உப்பு கரைசல் இன்னொன்றில் கலந்து வச்சுருக்கிறது. இரும்பு எங்கே தான் வருது? ஃபெர்ரோவில் தான் வருது. இரும்பு, கோபால்ட்டு, நிக்கல், எக்கு இது மூணு. கியூரி வெப்பநிலை. கியூரி வெப்பநிலை நான் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளா? ஃபெர்ரோ காந்த பொருள் என்ன ஆகும்? ஹீட் பண்ணும் பொழுது பாரா காந்த பொருளாக மாறும் அப்படின்றாங்க. சரியா? எந்த வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருளாக பாரா காந்த பொருளாக மாற்றம் அடைகிறதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் அது கியூரி வெப்பநிலை. கியூரி டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன? வெரி குட். கைனெட்டிக். இட் மெஷர்ஸ் தி ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் a system. ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் a system. ஓகேவா? இதுதான் கரெக்ட். அதாவது ஒரு அமைப்பில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை அளவிட பயன்படுத்தானது டெம்பரேச்சர். அட்டன் பண்ணாதான் பார்ப்போம், பார்த்தா புரிஞ்சிடும். அடுத்து செயற்கை காந்தங்கள். இது புரிஞ்சு வச்சுட்டிங்களா? அதை பார்த்து இது பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், வேறு வழி இல்லை. ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாறுறதுக்கான வெப்பநிலை, அந்த வெப்பநிலை தான் கியூரி வெப்பநிலை. ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும், அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், அடிச்சுட்டு போயிடலாம். தற்காலிக காந்தங்கள் இந்த கதையெல்லாம் பேசியாச்சு. தற்காலிக காந்தங்கள். இப்போ ஃபேன் ஓடுதா? ஃபேனில் உள்ளே இருக்கும் பாருங்கள் காயில், அது வழியாக மின்சாரம் பாயும் பொழுது அங்கே காந்தப்புலம் உருவாகும். ஓகேவா? காயில்னால் கம்பி சுருள், நிறையா சுருட்டி உள்ளே வச்சுருப்பானுங்க பாருங்கள். காந்தப்புலம் உருவாகும். சேம் காந்தப்புலமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? ஒன்றோட ஒன்று விளக்குறதுக்கு ட்ரை பண்ணும், சுற்ற ஆரம்பிச்சிடும் ஃபேன்.
எங்கெங்கெல்லாம் இருக்குது? மின்சாரமணி, காலிங் பெல்லாம் அடிக்கிறாங்களே, ஃபோன் ரிங் ஆகுறதுல எல்லாமே. சுமை தூக்கி, லிஃப்ட்டு, சுமை தூக்கினா இந்த இடத்துல கிரேன், இதெல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய கண்டெய்னரை போய் டம்முன்னு வைப்பான், ஒட்டிக்கும், தூக்கி அங்கே வைப்பான். மின்சாரம் பாயும் பொழுது மட்டும் அங்கே காந்தப்புலம் உருவாகும். மின்சாரத்தை நிறுத்திட்டீங்க, ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, டங்குன்னு அந்த கண்டெய்னர் கீழே விழுகும் பாருங்கள், சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா கீழே விழுந்துடும். காந்தப்புல தன்மையை அது இழந்துடும். எது? அந்த கிரேன். ஓகேவா? இதெல்லாம் டெம்பரரி, தற்காலிக காந்தங்கள், மேக்னட்ஸ். ஸோ மின்சாரத்தினால் உருவாக்குறதுனால, மின்சாரம் அவற்றை உருவாக்குவதனால் அதுக்கு பேர் மின்காந்தங்கள், எலக்ட்ரோ மேக்னட்ஸ் அப்படிம்பாங்க. காந்தமாக்கல், காந்தமாக ஒரு பொருளை மாற்றுறோம். இது காந்தம், அது பக்கத்தில் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்க்ரூவையோ திருப்புலையோ வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் இருந்தால் என்ன ஆயிரும்? இது நார்த்தா எலக்ட்ரான், இங்கே உள்ள எலக்ட்ரான்லாம் இங்கே ஓடி வந்துடும். அப்போ அந்த ஸ்க்ரூ என்னவா மாறிடும்? காந்த புலத்தை பெற்றும். அதுக்கு பேர் என்னது? காந்தமாக்கல்னு பாருங்க. புற காந்த புலத்தில் ஒரு பொருளினை வைத்து, காந்தங்க இருக்குது, காந்தத்தினுடைய பக்கத்தில் வைக்கிறோம். அந்த காந்த புலம் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது என்ன பண்ணுது? இதை தூண்டி காந்தமாக மாற்றும். நிலையான காந்தங்கள், பழைய கதை அதெல்லாம் பேசியாச்சு. அதெல்லாம் டெம்பரவரி. எது? ஃபேன் ஓடுறது அதெல்லாம். அது மாதிரி நிலையான காந்தம் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்பீக்கரில் இருக்குல்ல, அதெல்லாம் நிலையான காந்தம். மனிதன் உருவாக்கக்கூடிய நிலையான காந்தங்கள், செயற்கை காந்தங்கள். அந்த நிலையான காந்தங்கள் உருவாக பயன்படக்கூடிய பொருள், மூலப்பொருள் அல்னிகோ அப்படிம்பாங்க, கேட்பாங்க. பொதுவாக பயன்படும் நிலை காந்தங்கள் அல்னிகோ எனும் உலோக கலவையால் தயாரிக்கப்படும். உலோக கலவைன்னா நமக்கு என்னென்னு தெரியும். மோர் தேன் ஒன் மெட்டலை மிக்ஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு பொருள், அதான் உலோக கலவை. இங்கிலீஷில் என்னமா அதுக்கு பேர்? உலோக கலவைக்கு அலாய். மெட்டலைடா? அலாய். மெட்டலைடா சொன்னீங்க? இல்லை இல்லை, மெட்டலைடு கிடையாது. மெட்டல், நான் மெட்டல், அதுக்கு ரெண்டோட கேரக்டர் தான் அந்த மெட்டலாய்டு. இது அலாய். ஓகேவா? கேஸ்டிங்கா? என்ன கேஸ்டிங்? அது பொதுவான பேர். நீங்கள் பர்டிகுலராக ஒன்று சொல்கிறீங்க, வெல்டிங் வைக்கிற கம்பியை சொல்கிறீங்களா? சரி, அதை விடுங்க. சரி, அடுத்தது அல்னிகோ. அல்னிகோனா கேட்பாங்க, செயற்கையாக நிலை மின்காந்தங்களை உருவாக்க பயன்படும் உலோக கலவை எது? அல்னிகோ. அலுமினியம், நிக்கலு, கோபால்ட், அதான் சுருக்கமாக அல்னிகோ கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. குளிர்பதனி, ஒளிப்பெருக்கி, காந்த ஊசி, இதெல்லாம் நிலை காந்தங்கள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட நிலை காந்தங்கள். இயற்கையான நிலை காந்தம் எது? பவர்ஃபுல்லானது? மேக்னட்டா? மேக்னடைட். வெரி குட், வெரி குட். அடுத்தது நியோடிமியம் அப்படிங்கிறதான் பூமியில் காணப்படக்கூடிய வலிமையான திறன் மிகுந்த இயற்கை காந்தம். அதையும் ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. கால்நடை இந்த கதை, அந்த மேய்ச்சல் தொழில் ஈடுபடுவாங்கள்ல, கிராஸ்லேண்டில் மிதவெப்ப மண்டல புல்வெளியில் மேய்ச்சல் தொழில் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். டெம்பரேட் கிராஸ்லேண்டில், அமெரிக்கா, யூரோப்பு, அப்புறம் தென் அமெரிக்காவில் அங்கெல்லாம் வந்துட்டு மாடு மேய்க்க விடுவாங்க. ஸோ மாடு வேகமாக மேய்ஞ்சிட்டு போகும், மற்ற மாட்டோட போட்டி போட்டு சாப்பிடணும், நமக்கெல்லாம் போயிருந்து வேகமாக பேஞ்சிக்கிட்டே போகும். அப்போ என்ன பண்ணாங்க? கம்பிலாம் போட்டிருந்தாங்கன்னா அதுவும் உள்ளே போயிடும். அப்போ உள்ளே போய் என்ன பண்ணும்? மாடு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த காந்தத்தெல்லாம் போட்டு உருட்டி எடுக்கும் பொழுது அந்த மெட்டல் ரிலேட்டட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த பண்புகளை நீக்க முடியுமா? நேற்றே பார்த்துருப்போம், நீக்க முடியும். ரொம்ப நாள் பயன்படுத்த விட்டாலும் அதோட காந்த புலத்தை இறந்துடும்.
தொடர்ந்து அடிக்கும் பொழுது. தொடர்ந்து எங்கள் கதிரவன் கேட்டார், பதில் இங்கே இருக்குது. தொடர்ந்து அடிக்கும் பொழுது, உயரமான இடத்துலேருந்து கீழே போடும் பொழுது காந்தத்தன்மை இழந்துடும். ஹீட் பண்ணும் பொழுது, காந்தத்தை சுற்றியுள்ள கம்பிச்சுருளில் வேறுபட்ட மின்னோட்டத்தினை பாயச் செய்வதால் காந்தம் இந்த வேறுபட்ட ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை சொல்கிறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்துட்டு வந்துடலாருங்க. மின்சாரம் பார்த்துட்டோம்ல. மின்சாரத்தில் எத்தனை வகை இருக்குது? வேரியபிள் கரண்டா? வேரியபிள் கரண்ட் இது வேறு சொல்கிறான். ஒரு மேக்னெட் இருக்குது, அதை சுற்றி என்ன பண்ணுறான், கம்பியை சுற்றி வச்சுருக்கான். இந்த கம்பி வழியாக மின்சாரத்தை அனுப்புகிறீங்க. அப்போ இது என்ன பண்ணுமா, காந்த புலத்தை இழந்துருமா. ஒழுங்காக பராமரிக்கணும். நேற்று பார்த்துருப்போம் காந்தத்தை எப்படி பராமரிக்கணும். கீழே என்ன வைக்கணும்னு பார்த்தோம், மெட்டல் ஏதோ. இங்கே ஒரு ராடு, இங்கே ஒரு ராடு, காந்தம் நடுவில் தானே இருக்கணும். இது சவுத்து, இது நார்த்தாக இருக்கணும். அப்போ இது வழியாக என்ன காந்தப்புலம் செயல்படும். அதேமாதிரி இது நார்த்தாக இருக்கும், சவுத்து. அப்போ தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இதெல்லாம் புவி காந்தம். பூமியில் தானே இருக்குது நார்மலாகவே காந்தப்புலம் இருக்குது. புவியோட அச்சு இதுதான், புவியோட அச்சு, ஆக்சிஸ். சிவப்பு கலரில் புவியோட அச்சு. சரி, பூமியில் காந்தப்புலம் எங்கே இருக்கும்? ஜியாகிரஃபி முடித்தவங்க கோர் 3 லேயர் பார்த்துருப்போம். க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர். தமிழ் வார்த்தையை விட்டுருங்க, இந்த இடத்துல இங்கிலீஷ் வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. கோரில் தான் என்ன இருக்கும், காந்தப்புலம் இருக்கும். என்ன காரணம், யார் சொல்கிறீங்க? ஹீட் அதிகமான காந்தப்புலம் இழந்துரும்னு பார்ப்போம். மேக்னெட்டிக் மெட்டீரியல் அங்கே தான் இருக்குது. என்னென்ன மேக்னெட்டிக் மெட்டீரியல்? கோரில் என்ன மெட்டீரியல் இருக்கும்? நிக்கலும் ஃபெரஸும் ரெண்டுமே மேக்னெட்டிக் மெட்டீரியலா? நல்லா கோருக்கு இன்னொரு பேர் என்னது, நைஃப்னு பார்த்தோமா? எக்ஸாமுக்கு படிக்கக்கூடாது. பூமி நம்ம வீடு, அதை புரிஞ்சுக்கிறோம் என்னென்ன எங்கெங்கே நடக்குதுன்னு. சரியா? எக்ஸாமுக்கு படித்து அங்கே போய் வாந்தி எடுத்து அதோட விட்டுட்டு வரதில்லை. இப்போ நம்ம ஊருக்காரன் அவனுக்கே போய் கேட்டினாலும் கான்செப்ட் கூட சொல்ல மாட்டான். ஃபேக்ட் கூட எந்த இயர்னு தெரிலப்பா, நோ ப்ராப்ளம், தூக்கி போடலாம். இது எப்படிங்க ஃபங்க்ஷனாக கேட்டால், அதெல்லாம் அப்போ படித்தது தம்பி, இப்போ எனக்கு அது வேஸ்ட்டு. பாஸ் ஆகிருப்பார், குரூப் 1 கலெக்டராக கூட இருப்பார். கலெக்டரானது இதெல்லாம் புரிஞ்சு வச்சிக்கலாம், என்ன பண்ண முடியாது, ஒரு வேலையும் வாங்க. ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நீ தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அக்ரி டிபார்ட்மெண்ட் வரானா அவன் பயாலஜியை பற்றி சொல்லுவான். சார் இது கார்போஹைட்ரேட் ரிச்சு சார், அது சார் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக? அதுக்கு தான் எல்லா துறையினுடைய பேசிக் புரிஞ்சு வச்சுருக்கணும். அவன் தான் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா, கலெக்டர் மட்டும் இல்லை, சாதாரண போலீஸ்காரன் அந்த இடத்துல நிற்கிற, நீ ஒரு இடத்துல நிற்கிற, பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்ப நீ. அவனோட அதேமாரி சோசியல் சயின்ஸ் பிடிச்சிருந்துன்னா என்ன பண்ணுவேன், ஓ இந்த ஏரியாவிலேருந்து வரவன் இப்படி தான் இருப்பான், அவனை நம்ம மாற்றணும், என்னடா பண்ணணுன்னு யோசிப்பேன். அப்போ அன்றைக்கி தான் சமூகம் மாறும். ஒவ்வொருத்தனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா அன்றைக்கி தான் சமூகம் நாடு மாறும். அதை விட்டு ஒரு தலைவர் வருவார், உங்களை காப்பாற்றுவார். அந்த என்னது விஜய் டிவியில் வருதா, ஒரு தலைவன் வருவார் உங்களை காப்பாற்றுவார். எந்த தலைவனும் காப்பாற்ற மாட்டான். நம்ம எல்லோரும் அறிவாளியாக இருந்தோம்னா, ஜப்பான் சொல்கிறோம்ல, புகழ்கிறோம்ல, ஜப்பான் ஆகா அப்படி இப்படின்னு அங்கேருந்துலாம் போட்டு யூடியூப்பில் எடுத்து போடுறான். அவன் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறான், அதனால் அவன் அப்படி இருக்கான். நம்ம புரியாமல் இருக்கிறோம், அதுதான் பிரச்சனையே. அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நிக்கல் ஃபெரஸ் எங்கே, கோர் காந்தப்புலம், அங்கே காந்தப்புலம் இருக்குது. ஓகேவா? இது நார்த்து, இது சவுத். இது மேக்னெட் அப்படி வச்சுருக்கான், அதை வச்சுருங்க. நார்த்துலேருந்து சவுத் நோக்கி இது மேக்னெட் வச்சு சொல்லியிருக்கான், இதை விட்டுருங்க. ரைட். நார்த்துலேருந்து சவுத்து தான் என்ன ஆகும், காந்தப்புலம் வரும் இங்கேருந்து. இது ஏன் சார் இப்படி போட்டிருக்கான்? இது வந்து புவியோட அச்சு. புவி நேராக இப்படி இருக்கணும். அச்சுன்னா என்ன அர்த்தம், அது
அதை மையமாக வச்சு தான் பூமி சுற்றுது அப்படின்னு பார்த்துருப்போம் ஜாகிரபியில். அந்த அச்சு இப்படி செங்குத்தாக இல்லாமல் எப்படி இருக்குது, எவ்வளோ சாஞ்சிருக்கு, 23 டிகிரி சாய்வாக இருக்குது. 23 டிகிரி. அதுதான் இந்த கோடு. இதுக்கு பேரலாக கிடையாது. எது காந்த முனை, அது வேறு ஆக்சிஸாக இருக்குது, கொஞ்சம் கிராஸாக இருக்கும். அப்படி கேட்பாங்க, பூமியோட அந்த ஆக்சிஸுக்கும் காந்த மேக்னெட்டிக் போலுக்கும் பேரலாக இருக்கா, இல்லை. ஒரே கோட்டில் இருக்கா, இல்லை. கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால தான் என்ன ஆகுது, 2 கிராஸ் பேரலாக இருந்தால் ஒன்றோட ஒன்று வெட்டாது, உள்ள கிராஸ் ஆகி போகுது. மேக்னெட்டிக், இதான் மேக்னெட்டிக் போல் அப்படிம்பாங்க, காந்த துருவம். இது வந்துட்டு அச்சு, புவியோட அச்சு. அதை மையமாக வச்சு தான் அது பூமி சுற்றுது. ஜாகிரஃபியோட கம்பேர் பண்ணணும். ஒன்ஸ் புரிஞ்சிக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒவ்வொன்றா புரிஞ்சிட்டு வந்துருச்சுன்னா புரிஞ்சுன்னா உங்களுக்கு திரும்ப அதை எடுத்து நீ படிக்கவே தேவையில்லை. கதை மாதிரி. எப்படி சினிமா பார்த்துட்டு வந்து சீனை கேட்டால் சொல்லுவல்ல, அது மாதிரி அங்கே போய் எக்ஸாம்பிள் அடிச்சுட்டு வரலாம். புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். அதுக்கு எல்லா வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டே வரணும். படமாக மாறும். புரிஞ்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம், படமாக மாற்றுறது. ரைட். இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்னும் அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் மிக அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். மேக்னெட்டிக் நியூட்ரான் ஆகும் அதுக்கு பேர். மேக்னிட்டார் அதுக்கு பேர். பால்வழி விண்மீன் மண்டலம், மில்கிவே கேலக்ஸி. என்னது அப்படின்னா, கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது கேலக்ஸி. இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது தானே அது யூனிவர்ஸ். அதில் ஒரு கேலக்ஸி தானே அது இந்த மில்கிவே கேலக்ஸி. மில்கிவே கேலக்ஸின்னு என்ன அர்த்தம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்தது. அதில் ஒரு நட்சத்திரம் தான் யார், நம்ம சூரியன். அந்த சூரியனில் ஒரு பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன பால் தான் யார், நம்ம பூமி. அங்கே தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்த பால்வெளி இது மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் சேர்ந்தது தானே அது யூனிவர்ஸ். அப்போ நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி அண்டம் இருக்கு இல்லையா, அதில் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் இருக்குது. மேக்னெட்னா என்னது, நம்ம பூமி மாதிரி ஒரு பாறை. அந்த மேக்னெட்டுக்கு பேர் என்னது, மேக்னிட்டார். அதிக திறன் வாய்ந்த காணமா. இதோட சைஸு 20 கிலோமீட்டர் விட்டம் தான் இருக்காமா. விட்டம் புரியுதா, விட்டம் டயாமீட்டர். இது ஒரு பாலு, அது நடுவில் என்ன பண்ணுறோம், மையத்தின் வழியை குச்சி சொருகிறோம். அதோட லென்த் எவ்வளவு, 20 கிலோமீட்டர். அதான் சொல்கிறாங்க. சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும். அப்படியே அப்பா புரியுதா, நிறையனான்னு அர்த்தம். மாஸ் ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். அப்படின்னா என்ன, வெரி குட். எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதானது நிறை. இதோட டயாமீட்டர் எவ்வளோவாமா, வெறும் 20 கிலோமீட்டர் தான். பட் நிறை எவ்வளோவாமா, சூரியனோட 2லேருந்து 3 மடங்காமா. அப்போ டென்சிட்டி எப்படி இருக்கும், சூரியன் தானே போட்டிருக்கு. நம்ம சூரியனோட டயாமீட்டர் நமக்கு தெரியாது. நம்ம பூமியோட டயாமீட்டர் தெரியும்ல, அதை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். பூமியோட டயாமீட்டர் எவ்வளவு, 13,000 சில்லற வரும். 6,372ங்கிறது ரேடியஸ். 12 சம்திங், ஒரு 13,000 வச்சுக்கோங்க. 13,000 கிலோமீட்டர் பூமியோட விட்டமே. பூமி சூரியனுக்குள்ளே எத்தனை பூமி அடக்கலாம், 13 லட்சம் பூமி அடக்கலான்னு பார்த்தோம். சரியா, அந்த சூரியனை விட நிறை எவ்வளோ மடங்காமா, 2-3 மடங்குன்றான். பட் டயாமீட்டர் எவ்வளவு, வெறும் 20 கிலோமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், அடர்த்தி பயங்கரமான மாலிகுலாம் பயங்கர நெருக்கமாக இருக்குது. ஹையஸ்ட் டென்சிட்டி எது, அந்த மேக்னிட்டர் தான். இதன் மிக அதிக காந்த புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது. அதன் நிறையிலிருந்து ஒரு உயிரி
1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதன் நிலையிலிருந்து அந்த உயிரின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்டது. ரத்தம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த மேக்னெட்டியர் பக்கத்தில் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிது. அதோட உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும். உயிரினங்களில் இரும்பு இருக்கா? எங்கே இருக்குது? பிளட்டில் என்னவா இருக்குது? என்ன பிக்மெண்ட்? ஹீமோகுளோபின் ஒரு பிக்மெண்ட், ரத்த சிவப்பணுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பிக்மெண்ட், ஒரு பொருள், உயிர் உள்ளதில்லை, செல்லு கிடையாது. அந்த பிக்மெண்ட்டில் ஒரு பார்ட்டிகல் தான் இது இரும்பு. அதையே உறிஞ்சி எடுத்துருமாம்மா. எங்கே? நம்ம ரத்தத்தில் இருக்கிறது. மேக்னெட்டியர் பக்கத்தில் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் போய் நிற்கிற. 1000 கிலோமீட்டர்னா எவ்வளவு? இங்கேருந்து சென்னையே 300 கிலோமீட்ரு, ஹைதராபாத் வரைக்கும் அங்கே போய் நிற்கிற. ஹைதராபாத் தூரத்தில் மேக்னெட்டியர் இங்கே இருக்குது. உடம்புல உள்ள அந்த இரும்பு தச்சத்தெல்லாம் உருகிரும். அப்போ என்ன ஆகும்? சாதாரணமாக யோசிங்க. ஏன் இறந்துருவோம்? ஏன்? வெரி குட். இப்போ இதுதான் வேணும். இதுதான் படிப்புன்னு அர்த்தம். ப்ராக்டிக்கலாக வச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சாதான் இப்படி தான் கேட்பாங்க. மொக்கையாக கேட்பான். மொக்கல்ல நம்மளை சுற்றியில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான் அதை பெருசாக்கிவிட்டானுங்க மனப்பாடம் பண்ணி. என்ன சொல்கிறாரு? ஹீமோகுளோபின் என்ன பண்ணும்? ரத்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்ற பிக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இரும்பு தான் என்ன பண்ணும்? லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் கொடுப்பார். அது இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும்? ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. ஆக்சிஜன் சப்ளை இல்லைனாக்கா கார்போஹைட்ரேட் உடையுமா? உடையாது. எல்லா சப்ஜெக்டோட லிங்க்கு. கார்போஹைட்ரேட் உடையலாம் ஹீட்டு கிடைக்காது. ஹீட்டு கிடைக்கலாம் இதயம் சுருங்கி விடியுமா? எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு, எல்லா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் சாப்பாடு கிடைக்காது. அப்போ எல்லா செல்லும் என்ன ஆயிரும்? நின்று போயிடும். நின்று போனால் அதுக்கு பேர் தான் என்னது? டெட் பாடி. ஓடிக்கிட்டு இருந்தால் உயிர் உள்ள பாடி. எல்லா உயிரினம் நின்று போச்சுன்னா டெட் பாடி. சரியா? அப்படி. வெரி குட். அப்படி தான் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அதான் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒவ்வொன்று பேராகல மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதை புரிஞ்சு வச்சு சொந்தமாக எழுதணும். இணைக்கும் நேர்கோடான காந்த அச்சு அந்த கதை நம்ம பேசினது அதை விட்டுருங்க. ரெண்டுக்கும் புவி அச்சிற்கும் காந்த அச்சானது புவி அச்சிற்கு 10 டிகிரி முதல் 15 டிகிரி சாய்வாக இருக்கும். ஓகேவா? அங்கே பாருங்கள். இது இப்படி இருக்க வேண்டியது 23 டிகிரி சாய்வாக இருக்குது. இது புவி அச்சு. அது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது சாய்வு? இப்படி வச்சுக்கோங்க. சாய்வாக இருக்குது 10லேருந்து 15 டிகிரி சாய்வாக இருக்குது. இது வரைக்கும் பூமியில் காந்த புலனுக்கு என்ன காரணம் எக்ஸாக்டாக தெரில. இதெல்லாம் இருக்கலான்னு சொல்கிறாங்க. பூமியில் இருக்கக்கூடிய காந்த பொருளோட நிறை சொன்னால கோரில் என்ன இருக்குது? நிக்கலும் ஃபெரஸ் காந்த பொருள். அதெல்லாமே அது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சாமா, நிலவின் செயல்திறன். இது 3 காரணம் பூமிக்கு காந்த புலம் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. அது தெரியல, அப்புறம் பேசிக்கலாம். அந்தளவுக்கு போக வேண்டாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? போய் சயின்டிஸ்ட் தான் ஆகணும். அதில் இல்லை, அவ்வளோதான். பூமியின் உள்ளக பகுதிகள் உருகிய நிலையில் எங்கே எல்லாமே பார்த்துருப்போம். ஃபஸ்ட் லேயர் சாலிடாக இருக்கும், அப்புறம் உருகி இருக்கும், அப்புறம் சாலிடு, அப்புறம் லிக்யூடு, அப்புறம் சாலிடு. புவி காந்த புலம் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. எங்கே? கோரில் இருக்குல்ல. கோரில் 6400 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட புவியின் மையத்தில் அமைந்துள்ள 3500 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட உட்கருவில் காணப்படும். உட்கருவோட ஆரம் எவ்வளவு? 3500 கிலோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறான். டோட்டல் ஆரம் ரேடியஸ் எவ்வளவு? 6400. 6370 போட்டோன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1000. ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டானாக்கா சரி, இது என்ன ஃபிசிக்ஸ் தானே. பூமியோட ஆரம் எவ்வளோன்னா 6400. ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருந்தானே எவ்வளோ வரும்? 6372. 372. 6372 கிலோமீட்டர். சரியா? ஆரம். அதேமாரி புறாக்கள். இப்போ பூமி இருக்கா?
பூமியில் காந்த விசை கோடுகள் இருக்குல்ல, அதான் நீ கொண்டுட்டு போய் ரஷ்யாவில் விட்டுட்டு வந்தாலும் அந்த அந்த புறா அவங்க வீட்டுக்கு வந்துடும். என்ன காரணம்? அதோட அழகில் என்ன இருக்குது? இந்த பூமியில் இருக்கக்கூடிய காந்த புலத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு, அது பேர் என்னது, அப்சர்வ் பண்ணுறவர் இருக்கார், அப்சர்வர் இருக்கார். எதுக்கு? புறாவோட அழகில், மூக்கில். அதை பிடிச்சே வந்து சேர்ந்துருவான் வீட்டுக்கு. எங்கே விட்டுட்டு வந்தா? ரஷ்யாவில் விட்டுட்டு வந்தாவே. எதை வச்சு வருது? மெயினாக காந்த புலம் ஒன்று. இன்னும் வேறு காரணம்லாம் இருக்கலாம். ஆறாயிரத்தி 72 போடுவான், 78 போடுவான், அதெல்லாம் விட்டுருங்க. ஆமாம், இங்கே எவ்வளோ போட்டிருக்கான்? ரைட். புக்கில் என்ன இருக்கோ அதை பிடிச்சிக்கோங்க. காந்த புலத்தினை அறிந்திடு மேக்னடைட் எனும் காந்த பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால். மேக்னடைட் தான் இருக்குது, இதுவும் காந்தம் தானே, காந்த புலத்தை அப்சர்வ் பண்ணும். இதுக்கு பேர் என்னது? காந்த உணர்வு, காந்த ஏற்கும் பண்பு, மேக்னிட்டோ ரிசெப்ஷன்ஸ், காந்தத்தை ஏற்கும் பண்பு எங்கே இருக்குது? அந்த புறாவினுடைய அழகில். அழகுனா இது மூக்கு. பறவையினுடைய மூக்குக்கு பேர் என்னது? அழகுன்னு சொல்லணும். புவி காந்த புலம், இது முன்னாடியே பேசியாச்சு, இதெல்லாம் விட்டுருங்க, ஒன்றும் கிடையாது. குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தம் 20 மடங்கு அதிக திறன். குளிர்பதனின்னா இது ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், அதெல்லாம் காந்தத்தின் பயன்கள். கடல் பயணம் செய்கிறதுக்கு திசை காட்டும் கருவியாக. தற்காலத்தில் டைனமோ மூலம் மின்சாரம் தயாரிக்க. மின்சாரம் தயாரிக்கணும்னா என்ன வேணும் நமக்கு? காந்தம் வேணும். 2 காந்தம் இருக்கணும். பார்த்தோமா? 2 காந்தம், நார்த்து சவுத். இதுக்கு இடையானா அவன் காந்த புலம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு ராடு. இந்த ராடை கரகரன்னு சுற்றணுமோ, இந்த ராட்டில் உள்ள காந்தம் என்ன பண்ணுவோம்? குடு குடு குடுன்னு ஓடும். அப்போ இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க, ப்ரெஷ்ஷு, அதில் தாவி குச்சி ஓட ஆரம்பிக்கும். இப்போ நெய்வேலியில் ஓட ஆரம்பித்தது இப்போ நம்ம நம்ம இந்த இன்ஸ்டியூட் வரைக்கும் ஓடி வந்துட்டு ரிட்டன் போகும். எலக்ட்ரிசிட்டியில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த கிளாஸை பாருங்கள். எல்லாமே யார் செய்கிற வேலை? எல்லாம் எலக்ட்ரான் பண்ணுற சேட்டைங்க தான். ஓகேவா? ரைட். மின்காந்தங்கள் பல்வேறு வகையில் நமது அன்றாட வழி பார்த்தோம். மின்சார மணி, காலிங் பெல்லாம் இருக்குல்ல, அது ஃபோன் ரிங்காக வருது, எல்லாமே மின்காந்தம் தான். மின் மோட்டார், எதெல்லாம் சுற்றுதோ அங்கெல்லாம் மின் மோட்டார் இருக்குன்னு அர்த்தம். காயில் இருக்கும், காயில் வழியாக மின்சாரம் பாயும் பொழுது காந்தப்புலம் ஏற்படுத்தி என்னாகும்? ஒரு சேம் காந்தப்புலம். அப்போ ஒன்றோட ஒன்று என்ன விலகிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ சுற்ற ஆரம்பிச்சிடும். ஃபேன் கீனு எல்லாமே, ஒலிபெருக்கி, மைக்ரோஃபோனு, மைக் இருக்குல்ல, மைக்ரோஃபோன், அது இதில் எல்லாத்தையும். மெக்லீவ் தொடர் வண்டி எங்கெங்கே பார்த்தோம்? மெக்லீவ் தொடர் வண்டி ஜப்பான், கொரியா, சவுத் கொரியா, சீனா, அங்கெல்லாம் இருக்குல்ல. ஹையஸ்ட் ஸ்பீடு எங்கே? ஜப்பானில் தான் பார்த்தோம். மெக்லீவ் அப்படியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்? மேக்னெட்டிவ் சம்திங்னு பார்த்துருப்போங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகலாம் அதிலே பார்த்துட்டோம், அதனால் தேவையில்லை. முடிஞ்ச பாடம் அதுக்குள்ளே. அது இந்த ஸ்ட்ரைப் இருக்குல்ல, அது அங்கே மேக்னெட் தான் வச்சுருக்காங்க. கடன் அட்டை, பட்டு அட்டை, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்குல்ல, பின்னாடி திருப்புங்க, இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும் மேலே. சரி, பெரும்பாலும் மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுது. காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு படலம். இந்த இதிலேருந்து எடுத்திருக்காங்க, இரும்புலேருந்து பெறப்பட்ட. ஆமாம், அதுக்கு பேர் என்னது? மார்க் ஸ்ட்ரைப். ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 2 மில்லியனில் 1 பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தம். இது ஒரு சட்ட காந்தம். இது ஆக்சுவலாக ஒரு காந்தம். திக்னஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மெலிசாக இருக்கும், அது மேலே பூசியிருக்காங்க. ரைட். MICR, மேக்னெட்டிக் இங்க் கோடிங் ரெகக்னைசர்னு சொல்லுவாங்க. செக்கிலெல்லாம் இருக்கும். இது இப்போ உள்ள செக்கெல்லாம் இருக்கா? MICR செக்கு தான். மேக்னெட்டிக் இங்க் கோடிங் ரெகக்னைசராக, ரிசப்டராக சம்திங் வரும். அதிலலாம் ஒவ்வொரு செக்லேயும் இருக்கும்.
அதேமாரி கன்வேயர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றில் வந்துட்டு காந்த தன்மை உள்ள பொருள் இருக்குது, அதை பிரித்து எடுக்கணும். அந்த கன்வேயர் பெல்ட்டில் காந்தம் இருக்கும். திருகாணி ஸ்க்ரூ டிரைவரில் சொன்னோம் இல்லையா அது. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும், உள்ளது அனுப்பிவிடுவாங்க. சினிமாவெல்லாம் பார்த்துருப்போம், சிலர் நேர்லேயே பார்த்துருப்பீங்க. மூளையெல்லாம் படம் பிடிக்கிறது. எம்ஆர்ஐனா என்ன ஃபுல் ஃபார்ம்? மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். அதை வச்சு தான், அதில் மேக்னெட் தான் இருக்கும் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. பாருங்கள், எலக்ட்ரானுங்க அதோட கேரக்டரை கண்டுபிடிச்சி இவ்வளோ விஷயம் நம்ம பயன்படுத்துகிறோம் லைஃப்பில். இது இல்லாத எதை பயன்படுத்துகிறோம்? மின்காந்த அலைகள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கையை பயங்கர ஸ்பீடாக்கி விட்டுருச்சு. ஒன்று மின்சாரம் எலக்ட்ரானு, இன்னொன்று என்னது மின்காந்த அலை. எலக்ட்ரான் பருப்பொருள், அது வந்துட்டு அது எனர்ஜி. சரியா? ரைட். உலகத்தில் எத்தனை இருக்குது? எத்தனை பூதம் இருக்குது? 2 தான். 5 பூதம்லாம் கிடையாது. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. என்ன பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறான், பஞ்சபூதங்கள் அப்படின்ட்டு. 2 பூதம் தான் இருக்குது. ஆமாம். கேட்டால் கடவுள் அப்பயே கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணாது? இப்போ எவனும் செல்ஃபோன் யூஸ் பண்ணாத, வண்டி ஓட்டாத, என்ன ஒரு கண்டுபிடிப்பியா அப்படிமா? இதுதான் கண்டுபிடிப்பு, ஒன்றுமே கிடையாது. யார் கண்டுபிடிச்சா? கடவுள் கண்டுபிடிச்சி கொடுத்தாரா? மனுஷன் இயற்கையை கண்டுபிடிச்சான். ஆமாம். காந்தத்தால் கவரப்படும் பொருள் ஏதேனும் ஒரு உலோகமா? அலுமினிய உலோகம்தான். காந்தத்தால் கவருமா? அவசரப்படக்கூடாது. கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. வெரி குட். ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் என்ன பண்ணும்? ஒன்றை கவரும். தென்முனை, அது வடமுனை, அவ்வளோதான். கற்பனையான புவி காந்தம் எந்த வடிவத்தினை போன்றது? கற்பனையான புவி காந்த புலம் எந்த வடிவத்தினை? யூ வடிவமா? படமே போட்டு பார்த்தோமே, இப்படி தாங்க இருக்கும், செங்குத்தா. எம்ஆர்ஐ டேஸ் பயன்படுகிறது? காந்த ஊசி. எல்லாமே மேற்கண்ட அனைத்து. காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகம். ஒரு காந்தம் டேஸ் முனைகளை கொண்டது. 2 முனை இருக்கும், வட முனை தென்முனை. அப்படி 2 முனை இல்லைன்னா அது காந்தமாக இருக்காது, அது அயனியாக மாறிடும். ஆமாவா? எலக்ட்ரான் இழந்திருந்தா என்னது? அது இழந்திருந்தா பாசிட்டிவ் அயனி. எலக்ட்ரானை பெற்றிருந்தா இன்னையாவது வித்தியாசமாக சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியிலே நான் அப்படி படித்ததெல்லாம் எம்எஸ்சி படித்தேன், போய் பாருங்கள். அதுதான் உண்மை. படிச்சிருக்கோமா? ரைட். மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள். செயற்கை காந்தமா? சரி. சட்ட காந்தம் கூட சொல்லலாம். சட்ட காந்தம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர். கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது. கிரேன், பளுதூக்கி. தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் வட தென்முனைகளை நோக்கி இருக்கும். எதை சொல்ல வரான்? வேறு அதை விட்டுருங்க. மேக்னடைட் ஒரு சிறு சுழலும் காந்தம். காந்த ஊசி பெட்டி, அதெல்லாம் தானே சுற்றுறது. கோபால்ட் வலைபரப்புகள், காந்த விசை கோடுகள். பிஸ்மத்து மேக்னடைட். இது மட்டும் பார்த்து எழுதிக்கிங்க, ஃபேக்ட். ஓகேவா? இரும்பு துருவல்களில் ஸ்க்ரூ டிரைவர் செறிவு காந்த துருவ பகுதிகள் அதிகம்.
சுற்றுவழிகள் செறிவு காந்த ஐயோ இது கிடையாது, அது பார்த்துக்கலாம். இது கரெக்டு, இது ஓகே, இதுவும் கரெக்டு தான். ரைட்.